இப்போது திமுக சார்ந்தவர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தம் தெரிவித்தாங்க, அவங்களுமே வந்து ரொம்ப அதிர்ச்சியில் ஆளாயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல்லூரியில் நடந்த கலவரத்துக்கு மூளையாக செயல்பட்டார், அவர் தான் எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்கிற நீங்கள், அவரோட சாவு ஊர்வலத்தில் ஏன் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை, எந்த ஒரு பஸ் எரிப்பு, எந்த ஒரு கல்வீச்சும் ஏன் நடக்கலை? அந்த அளவுக்கு அமைதியாக கொண்டு போய் அவரை வந்து அடக்கம் பண்ணாங்க. சரி, அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று விரைவு நீதிமன்றத்தில் போட்டாங்க. என்னென்னு போட்டாங்க? இவரோட சமாதி வந்து நாங்கள் அவரோட கட்சி ஆஃபீஸ்லேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கொடூரமாக இறந்துருக்கான், அவர் சார்ந்தவர்களுக்கு, அவரோட சமூகத்தினருக்கு, அவர் குடும்பத்தினர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேர் இழப்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நீங்கள் வந்து திமுக இந்த அரசாங்கம் தலையிட்டு இல்லை நீங்கள் தாராளமாக இதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு? ஏன் இதில் வந்து திமுக அவர்கள் எந்த ஒரு ப்ரெஷரும் போடலை அப்படின்றது இதை நான் மட்டும் கேட்கல, பாரஞ்சித் அவர்களோட அந்த எக்ஸ் பக்கத்துலேயும் அவர் இது ஒரு பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதை எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்.